ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல, இந்த நிலைமையில ஈடி ரைடா? விவசாய சகோதரர்களுக்கு வந்த நோட்டீஸ். பாஜக நிர்வாகி செய்த லீலையா? படபடக்கும் காரமணி கிராமம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அமைந்துள்ளது ராமநாயக்கன் பாளையம். இந்த பகுதியில் உள்ள காரமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கண்ணையன். இவருக்கு 73 வயதாகிறது. இவரது சகோதரர் கிருஷ்ணர். இவர்கள் 2 பேருக்கும் சொந்தமாக 6 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தை மட்டுமே நம்பி 2 குடும்பங்களும் வாழ்ந்து வருகின்றது. இருவரும் வயதானவர்கள் என்பதால் இந்த நிலத்தை அபகரிப்பதற்கு பாஜகவின் சேலம் கிழக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் குணசேகரன் என்பவர் முயன்றிருக்கிறார். ஆனால் விவசாயி கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் இருவருமே நிலத்தை ஒருபோதும் தர முடியாது என மறுத்துள்ளனர். இதன் காரணமாக இந்த இருவரையும் தொடர்ந்து அச்சுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறையில் இருந்து சம்மன் ஒன்று வந்துள்ளது. சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து வந்த அந்த சம்மனில் வீட்டு முகவரியோ கதவு எண்ணோ தெரு பற்றியோ விவரமோ எதுவும் குறிப்பிடாமல் விவசாயியின் பெயரை குறிப்பிட்டு அவரின் சாதியையும் அடையாளப்படுத்தி உள்ளனர். இவ்வாறு விவசாயி வீட்டுக்கு வந்த சம்மனில் தாங்கள் சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி உடனே சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. விவசாயிகள் இருவரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்பதால் இந்த நோட்டீஸை அந்த பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களிடம் காண்பித்துள்ளனர். இதனை படித்து பார்த்த இளைஞர்கள், தாத்தா நீ சட்டத்துக்கு புறம்பா பணப்பரிவர்த்தனையில ஈடுபட்டிருக்கிறதா உன்னை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க என கூறி சிரித்துள்ளனர். இந்த தகவலை கேள்விப்பட்ட விவசாயிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அதே சமயத்தில் இது தன்னுடைய நிலத்தை அபகரிக்க நினைத்த பாஜக குணசேகரின் வேலையாக இருக்கலாம் என விவசாயிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து இது தொடர்பாக சில வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டுள்ளனர். அதன் பின்னர் வழக்கறிஞர்களின் உதவியுடன் சென்னைக்கு சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். அப்போது அங்கிருந்த அதிகாரிகளிடம் தாங்கள் உணவிற்கே கஷ்டப்பட்டு வருகிறோம் எனவும் தங்களின் வங்கிக் கணக்கில் வெறும் 500 ரூபாய் மட்டுமே உள்ளது எனவும் கூறிய விவசாயிகள், எங்களின் மீது எதற்காக சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்வதாக குற்றச்சாட்டில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள் என முறையிட்டுள்ளனர். அப்போது விவசாயிகளிடம் சென்ற வழக்கறிஞர்களும் இது குறித்து முறையிட்டுள்ளனர். அதன் பின்னர் இச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் சில வழக்கறிஞர்கள் பதிவிட்டுள்ளனர். இந்த செய்தியை சமூக வலைதளங்களில் பார்த்த நெட்டிசன்கள், குக்கிராமத்தில் வசிக்கும் ஏழை விவசாயிகளுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப என்ன காரணம் எனவும், பாஜக நிர்வாகி குணசேகரனின் தூண்டுதலின் பேரில் அமலாக்கத்துறை செயல்படுகிறதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் முகவரியில் ஜாதி பெயருடன் சம்மன் அனுப்பிய நோக்கம் என்ன எனவும் சமூக வலைதளங்களில் கடுமையாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் கேள்வி எழுப்பிய போது தங்களின் நிலத்தை அபகரிக்க நினைத்த பாஜக குணசேகரன் அமலாக்கத்துறை மூலமாக தங்களை மிரட்டுவதாகவும், சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரான தங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து சட்டவிரோதமாக செயல்பட்ட அமலாக்கத்துறை மீதும் நிலத்தை அபகரிக்க முயலும் பாஜக நிர்வாகி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சார்பில் வழக்கறிஞர் பிரவீனா என்பவர் புகார் கொடுத்திருந்தார். புகாரின் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதற்கான ஆதாரங்களையும் வழக்கறிஞர் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதால் அமலாக்கத்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சேலத்தில் ஏழை விவசாயிகளின் மீது சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை செய்வதாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.